உள்ள போய் பார்த்தா எல்லா சாப்பாட்டோட விலையுமே அதிகமா இருக்கு. அதனாலதான் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இது சாப்பிடுற இடம் தானே பாஸ். அதை தான் இப்ப நான் சொல்ல போறேன். எஸ்சிடிசியும் தனியா இந்த மாதிரி கேட்டரிங் வச்சு உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஹலோ கைஸ், பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி காலையில பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கக்குள்ள கண்டக்டரே கேட்டார் எத்தனை மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஒரு 6 மணிக்கு பக்கமாக ரிட்டர்ன் ஆகுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து நம்ம இப்போ வந்த பஸ்ஸு 6:30க்கு எடுப்பாங்க, வந்துருங்கன்னு சொன்னார். ஃபோன் நம்பரும் வாங்கிட்டாரு. கரெக்டாக ஒரு 5:30க்கு பக்கமாக கால் பண்ணார். நாமளும் போயிட்டு 6:30க்கு பஸ்ஸு ஏறிட்டோம். இந்த மாதிரி ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கஸ்டமரை பிடிக்கிறாங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்கங்கும் போது டிரைவர்ஸை கண்டக்டரை வந்து பாராட்டணும், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்லேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு 10 மணி சம்திங் பக்கமாக வந்துட்டு மேலக்கரந்தை என்ற ஒரு இடத்துல வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லா சாப்பாட்டோட விலையுமே அதிகமாக இருக்கு. அப்படி நம்ம கண்டக்டர்கிட்ட கேட்கக்குள்ள எங்களுக்கு இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வேற எங்கேயாச்சும் நிறுத்தணும் அப்படின்னா எங்களுக்கு தான் ஃபைனு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பூரி 60, 2 சப்பாத்தி 60, 2 பரோட்டா 60, ஒரு தோசை 60 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலக்கரந்தையில் இருக்கிற ஹோட்டலில் நிறுத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா பஸ்ஸுக்காரங்க அங்கே தான் நிறுத்துறாங்க. அப்படிங்கக்குள்ள இதில் பாதிக்கப்படுறது என்னமோ சாதாரண மக்கள் தான். நல்லாவே தெரியுது இங்கே விலை அதிகம். ஒரு தோசை 60 ரூபா கொடுத்து யாருங்க சாப்பிட முடியும்? ஒரு தோசையோட நிறுத்திக்க முடியுமா? எப்படியா இருந்தாலும் 3 தோசை சாப்பிட்டா கூட 180 ரூபா ஆச்சு. ஏன் இதெல்லாம் வந்துட்டு அரசுக்கு தெரியாதா? அப்படின்னா இதுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற போக்குவரத்து துறை தானே இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அப்படின்னா இந்த அதிகாரிகள்லாம் யாரும் கவனிக்காம தானே இருக்காங்க. அதனால தான் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ரயில்வேல ஐஆர்சிடிசி எப்படி தனியாக கேட்டரிங் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி எஸ்சிடிசியும் தனியாக இந்த மாதிரி கேட்டரிங் வச்சு மக்களுக்கு வந்துட்டு சரியான விலையில உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து.